இந்த வீடியோவில் நம்ம 11th எக்கானமி 8th லெசன் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் என்ற லெசன் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுதந்திரத்தை பற்றி டெய்லர் கோவலன் என்றவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் தான் வாழ்வோட சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் அதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி டெய்லர் கோவலன் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் அதை கொடுக்க மாட்டான். டெய்லர் கோவலன். ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியர்க்குள்ளே எப்படி வந்தாங்க, அவங்களோட பொருளாதார நிலைமைலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1498 மே 20 வாஸ்கோ ட காமா இந்தியாவில் இருக்க கோழிக்கோட்டிற்கு வருகிறார். எப்போ 1498 மே 20 வாஸ்கோ ட காமா போர்ச்சுகீஸ் இந்தியாவில் இருக்க கோழிக்கோட்டிற்கு வருகிறார். எங்கே வருகிறார்? கோழிக்கோட்டிற்கு வருகிறார். அது அப்புறம் தான் ஐரோப்பாவோட இந்தியா கடல் வணிகத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1510 போர்ச்சுகீசியர்கள் கோவா கூட வணிகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1510 போர்ச்சுகீசியர் கோவாவிடம் வணிகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1601 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்படுது. 1601 கிழக்கிந்திய கம்பெனி. அது அப்புறம் ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழியாக வணிகம் தொடங்கினாங்க. 1614 சர் தாமஸ் ரோ யார்? 1614 சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீர் முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் கிட்ட தொழிற்சாலை இங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறார். யார்? சர் தாமஸ் ரோ 1614 ஜஹாங்கீர் முகலாய அரசர் ஜஹாங்கீர் கிட்ட நாங்கள் இங்கே ஒரு தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாங்க. அப்பிலேருந்து தான் ஆங்கிலேயர் ஆட்சி. அப்பிலேருந்து ஆங்கிலேயர் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர் வணிகம் ஸ்டார்ட் ஆகும். இது 1858 இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி ஆளக்கூடாது, ஆங்கிலேய அரசே ஆளும்னு சொல்லிட்டு அதை மாற்றி அமைக்கிறதுக்காக ஆங்கில பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றும். ஆங்கிலேயர் நுழைக்கும் முன்னாடி வரைக்கும் இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா கிராம பொருளாதாரம் சுயசார்பு பொருளாதாரமாக இருந்துச்சு. ஆங்கில ஆட்சிக்கு பின் தொழிற்சாலைகள் நிறைய வளர்ந்தன. இந்த ஆங்கில ஆட்சியை தான் காலனி ஆதிக்கம் சொல்லுவாங்க. காலனி ஆதிக்கம்ன்றது ஆங்கில ஆட்சி தான். வரலாற்று அறிஞர்கள் காலனி ஆதிக்கத்தின் சிதைவு அடிப்படையில் 3 கட்டங்களாக பிரித்தனர். எத்தனையாக பிரித்தனர்? 3 கட்டங்கள். அது என்னன்னா, வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம். வணிக மூலதன காலம் 1757 to 1813. இங்கிலாந்து இந்தியாவை ஒரு சுரண்டல் பிரதேசமாக கருதினாங்க. இந்தியாவை, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஒரு சுரண்டல் பிரதேசமாக கருதினாங்க. 1750 to 1760 வரைக்குமே கிழக்கிந்தியா அரசியல் நெருக்கடிக்கு உட்பட்டது. இந்தியாவில் உபரிகளை எல்லாத்தையுமே இங்கிலாந்துக்கு கடத்தினாங்க. இதுதான் வணிக மூலதன காலம். அடுத்து தொழில் மூலதன காலம். தொழில் மூலதன காலம் 1813 to 1858. இது பிரிட்டிஷ் துணிகளை இந்தியாவில் விற்கிற சந்தையாக இந்தியாவை மாற்றினாங்க. அதாவது பிரிட்டிஷில் செய்கிற துணி எல்லாமே அங்கே விற்க மாட்டாங்க, இந்தியாவை கொண்டு இந்தியாவில் விற்றாங்க. அதனால தான் இந்த காலத்தை தொழில் மூலதன காலம் சொல்லுவாங்க. அது அப்புறம் நிதி மூலதன காலம். நிதி மூலதன காலம் 19ஆம் நூற்றாண்டு லாஸ்டில் சுதந்திரம் வரைக்குமே. நிதி மூலதன காலம் எப்போ? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து சுதந்திரம் பெறும் வரைக்குமே நிதி மூலதன காலம் தான். இந்த டைமில் இருப்பு பாதையோட வரி நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்தியாவில் கைவினை பொருட்களான பருத்தி, பட்டு, காலிக துணி, அலங்கார பொருள், மரச்சிற்பம் இது எல்லாமே நல்லா ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்திய நில உடைமை முறை. நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வாகம் தான் இந்திய நில உடைமை முறை. சுதந்திரத்திற்கு முன் 3 விதமான நில உடைமை இருந்தன. ஜமீன்தாரி அல்லது நிலச்சுவந்தார முறை, மகள்வாரி அல்லது இனவாரி முறை, ரைத்துவாரி அல்லது சொந்த சாகுபடி முறை. ஃபஸ்ட்டு நம்ம ஜமீன்தாரி முறையை பார்த்தலாம். ஜமீன்தாரி முறையை 1793 காரன் வாலிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஜமீன்தாரி முறையை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணார்? காரன் வாலிஸ். எப்போ? 1793. இது நிரந்தர சொத்துரிமை சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டன. இதை கிழக்கிந்திய கம்பெனி பெங்கால், பீகார், ஒரிசா என்ற இடத்துலலாம் அறிமுகப்படுத்துது. ஜமீன்தாரி முறை எந்த பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டன? பெங்கால், பீகார், ஒரிசா என்ற பகுதியில். யார் அறிமுகப்படுத்தினது? காரன் வாலிஸ். எப்போ? 1793.
ஜமீன்தாரி முறைனா நிலவரியில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தணும், மீதி தொகையை ஜமீன்தாரே எடுத்துக்கலாம். இதுதான் ஜமீன்தாரி முறை எனப்பட்டது. அதுக்கடுத்து மகள்வரி அல்லது இனவரி முறை. மகள்வரி அல்லது இனவரி முறையை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா வில்லியம் பெண்டிங். எப்போனா 1833. வில்லியம் பெண்டிங் 1833 மகள்வரி அல்லது இனவரியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன வரி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது வடமேற்கு இந்திய பகுதிகளான பஞ்சாப், சிந்து, லாகூர் இந்த பகுதியிலலாம் மகள்வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிராம குழுவினர் நிலத்தை நிர்வாகம் செய்தனர். மகள்வரி முறையில் கிராம குழுவினர் நிலத்தை நிர்வாகம் செய்தனர். இந்த கிராம குழுவினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகளுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்து அவங்க கிட்டேருந்து வருவாயை வாங்கி கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க, அரசுக்கு கொடுப்பாங்க. இதுதான் இந்த கிராம குழுவோட வேலை. கிராம குழுவோட வேலை என்ன? நிலத்தை விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்து அவங்க கிட்டேருந்து வருவாயை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். இது மகள்வரி அப்படின்னா இனவரி முறை எனப்பட்டது. அதுக்கடுத்து ரயத்து வரி அல்லது சொந்த சாகுபடி முறை. ரயத்து வரியை தாமஸ் முன்ரோ அண்ட் அலெக்சாண்டர் ரிட் இவங்க 2 பேரும் சேர்ந்து 1820 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரயத்து வரியை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தாமஸ் முன்ரோ அண்ட் அலெக்சாண்டர் ரிட் இவங்க 2 பேரும் 1820 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எங்கன்னா தமிழ்நாடு, பாம்பே, அஸ்ஸாம் என்ற 3 பகுதியிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு, பாம்பே, அஸ்ஸாம். ஆக்சுவலாக ரயத்து வரியை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க் இந்த பகுதியிலலாம் ரயத்து வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரயத்து வரி அல்லது சொந்த சாகுபடி முறைப்படி நில உரிமையாளருக்கு தான் நேரடியான நிலத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க உரிமை இருந்தது. ஜமீன்தாரி முறை 1793 காரன் வாலிஸ். மகள்வரி முறை 1833 வில்லியம் பெண்டிங். ரயத்து வரி 1820 தாமஸ் முன்ரோ அண்ட் அலெக்சாண்டர் ரீட். தொழில் மற்றும் காலனித்துவ முதலாளித்துவம். 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருந்தது. 36 சணல் ஆலை, 194 பருத்தி ஆலை, அதிக எண்ணிக்கையில் பூங்கா, நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 6 மில்லியன் டன்னாக உயர்ந்தது. 20ஆம் நூற்றாண்டில் சுதேசி இயக்கம் இந்தியாவில் தொழில்மயமாதலை ஊக்குவித்தது. 1914 ஃபர்ஸ்ட் உலகப்போர். 1924 to 1939 பாதுகாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. ஆங்கிலேயர் ஆதிக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள். ஆங்கில ஆதிக்கம் இந்திய தொழில்களை முடக்கியது. அதேபோல் மூலதன வளர்ச்சியை தடுத்தது. சொத்துக்கள் சுரண்டப்பட்டன. வேளாண்மை தொழில் தேக்கமடைந்தது. கைவினை தொழில் சரிவடைந்தது. 1991 முந்தைய முக்கிய தொழில் கொள்கைகள். ஆசியாவில் 3வது முக்கிய பொருளாதாரம் இந்தியா. இந்தியாவில் தொழில் கொள்கை நடைபெற்ற ஆண்டுகள் 1948, 1956, 1977, 1980, 1990 அண்ட் 1991. நாட்டோட பொருளாதார முன்னேற்றம் தொழில்மயமாதலை சார்ந்திருக்கு. நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் தொழில்மயமாதலை சார்ந்திருக்கு. 1948 மற்றும் 1956வது தொழில் கொள்கை சிறு மற்றும் பெரிய முன்னேற்றத்திற்கு அவசியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் 1948ஆம் ஆண்டோட தொழில் கொள்கை தீர்மானத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொழில் கொள்கைன்னு பார்த்தீங்கனாலே அது 1948ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட தொழில் கொள்கை தான். 1948 ஏப்ரல் 6ஆம் ஆண்டு தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. 1948 ஏப்ரல் 6. இதோட முக்கிய நோக்கம் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துது. 1948ஆம் ஆண்டு பொருளாதார கொள்கையின் நோக்கம் என்ன? அதாவது பொருளாதார தொழில் கொள்கையின் நோக்கம் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துது. இந்திய தொழில் 4 வகையாக பிரிக்கப்பட்டன. பொதுத்துறை அதாவது மூலத்தொழில். செகண்ட், பொது மற்றும் தனியார் துறை, முக்கிய தொழில் இதான். தேர்டு, கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை. ஃபோர்த்து, தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனம். 1956வது தொழில் கொள்கை, அதாவது 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை. இது மகளனோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை. நீண்டகால பொருளாதார வளர்ச்சி கனரக தொழில்துறையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. 3 வகையாக பிரிக்கப்பட்டன. 17 தொழில்கள், 12 தொழில்கள், 3வது பிரிவுன்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கப்பட்டன. இதில் பொதுத்துறை தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 1956 தொழில் கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. உற்பத்தியை கட்டுப்படுத்த அரசு வரி விதித்தது. வட்டார வேற்றுமையை குறைக்க அரசு ஏற்பாடு செய்தது. இதான் 1956 தொழில் கொள்கை. பசுமை புரட்சி என்னன்னா வேளாண் துறையில மாற்றத்தை ஏற்படுத்துவதா பசுமை புரட்சி. அதிக விளைச்சல் தரக்கூடிய
பயிர் வகைகளை விளைச்சல் செய்வது தான் பசுமை புரட்சி. பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன். பசுமை புரட்சியின் தந்தை யார்? எம்எஸ் சுவாமிநாதன். இவர் தான் பசுமை புரட்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணது. 1960க்கு அப்புறமா பாரம்பரிய வேளாண்மை முறையில் மாற்றம் ஏற்படுது. 1960 to 61 7 மாவட்டங்களில் வழி நடத்தும் திட்டம் சொல்லிட்டு பசுமை புரட்சியில் ஒரு சில விதைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை தான் பசுமை புரட்சி திட்டம் சொல்லுவாங்க. HYVPன்னு சொல்லுவாங்க. பசுமை புரட்சியோட சாதனைகள்: கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி பன்மடங்கானது. அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல், கோதுமை, மக்காச்சோளம் அதிக அளவில் பயிரிடப்பட்டது. சோளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. வணிக பயிர் அல்லது பணப்பயிரான கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு உற்பத்தி அதிகரித்தது. சிறந்த விதைகள் மூலம் பயிர் உற்பத்தி திறன் பெருகியது. வேளாண் கருவி உற்பத்தி தொழில் வளர்ச்சிக்கு காரணமானது. கிராம மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. இதெல்லாம் பசுமை புரட்சியோட சாதனை. அடுத்து பசுமை புரட்சியோட பலவீனம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பருவமழையை நம்பியிருந்தது. பசுமை புரட்சி எப்படி இருந்தது? பருவமழையை நம்பியிருந்தது. பெரிய அளவில் மூலதனம் தேவைப்படுது. பெரு, சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இடையான வருமான இடைவெளி அதிகரித்தது. பண்ணைகள் இயந்திரமயமாக்கப்பட்டதால் பஞ்சாப், ஹரியானாவில் இருக்க மற்ற பகுதிகளெல்லாம் வேலை இல்லாமல் போச்சு. அதாவது வேலையின்மை அதிகரித்தது. 1960-61 டைமில் முதல் பசுமை புரட்சி. அதே மாதிரி 2006-2007 டைமில் இரண்டாம் பசுமை புரட்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இரண்டாம் பசுமை புரட்சி அதிக வேளாண் வளர்ச்சிக்கு இருந்தது. அதேமாதிரி 2006 to 2007 214 மில்லியன் டன் உணவு உற்பத்தி இருந்தது. அதை 2020 400 மில்லியன் டன்னாக உயர்த்துவது தான் பசுமை புரட்சி. அதாவது இரண்டாம் பசுமை புரட்சியோட நோக்கமே 15 ஆண்டில் 5% to 6% உயர்த்தணும் அப்படின்றதான் இந்த இரண்டாம் பசுமை புரட்சியோட நோக்கம். இரண்டாம் பசுமை புரட்சி என்பது ஏக்கருக்கு 2 மடங்கு உற்பத்தி தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது 2 மடங்கு உற்பத்தி தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. விதைகளை சந்தைப்படுத்துறது பிரைவேட் கம்பெனிகிட்ட தான் இருந்துச்சு, தனியார் துறையிட்ட. பாசன துரிதப்படுத்தல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்துச்சு. அதேமாதிரி நதிநீர் இணைப்பு பசுமை புரட்சிக்கு, செகண்ட் பசுமை புரட்சிக்கு தேவைப்பட்டது. பசுமை புரட்சி போலவே இன்னும் ஒரு சில புரட்சியெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வானவில் புரட்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்ன புரட்சின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பசுமை புரட்சி. பசுமை புரட்சி வேளாண்மை, அதாவது உணவு தானிய உற்பத்திக்காக செய்யப்பட்டது. பசுமை புரட்சி என்ன? வேளாண்மை. வெண்மை புரட்சி பால், நீல புரட்சி மீன், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், தங்க புரட்சி பழங்கள் ஆப்பிள், கருப்பு புரட்சி பெட்ரோலியம், வெள்ளி புரட்சி முட்டை, வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு, சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி, சாம்பல் புரட்சி உரங்கள், இளஞ்சிவப்பு புரட்சி இறால், பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள். பசுமை புரட்சி வேளாண்மை, வெண்மை புரட்சி பால், நீல புரட்சி மீன், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், தங்க புரட்சி பழங்கள் அதாவது ஆப்பிள், கருப்பு புரட்சி பெட்ரோலியம், வெள்ளி புரட்சி முட்டை, வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு, சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி, சாம்பல் புரட்சி உரங்கள், இளஞ்சிவப்பு புரட்சி இறால், பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள். பெரிய அளவிலான தொழிற்சாலைகள்: இரும்பு எஃகு தொழிற்சாலை, சணல் தொழிற்சாலை, பருத்தியும் நெசவு தொழிலும், சர்க்கரை தொழில், உரத்தொழில், காகித தொழில், பட்டு தொழில். இதெல்லாம் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள். எல்லாத்தையும் பற்றி ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஃபஸ்ட்டு எஃகு தொழிற்சாலை எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஜாரியாவில் இருக்க குல்டின்ற இடத்துல இரும்பு தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது எஃகு தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வங்காள இரும்பு தொழில் எப்போனா 1870 மேற்கு வங்காளத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1907 பெரிய இரும்பு எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ ஜாம்ஷெட்பூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1907 ஜாம்ஷெட்பூரில் டிஸ்கோ TISCO டிஸ்கோ இரும்பு எஃகு தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து 1919 பான்பூரில் ஒரு இரும்பு எஃகு தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது இரண்டுமே தனியார் துறையை சார்ந்தது. ஜாம்ஷெட்பூர், பான்பூர் இது ரெண்டுத்துலையும் ஸ்டார்ட் பண்ணதும் தனியார், அதாவது ப்ரைவேட் தொழிற்சாலை. ஃபஸ்ட்டு பொதுத்துறை நிறுவனம்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வராய இரும்பு எஃகு தொழில். எந்த இடத்துலனா பத்ராவதியில். ஃபஸ்ட்டு பொதுத்துறை நிறுவனம் எது? விஸ்வேஸ்வராயர் இரும்பு எஃகு தொழிற்சாலை, பத்ராவதியில். அதுக்கப்புறம் 1974 இந்தியா எஃகு நிறுவனம் சாயில் நிறுவப்பட்டது. 1974 இந்தியா எஃகு நிறுவனம் சாயில் உருவாக்கப்பட்டது. இந்தியா
எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது இடத்துல இருக்குது. இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சணல் தொழில். சணல் தொழிலில் கணிசமான வேலைவாய்ப்பு, அதாவது வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு செலவாணி ஈட்ட இது ஒரு காரணமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சணல் தொழிற்சாலை எங்கன்னா ரேஷ்ரா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ரேஷ்ரா மேற்கு வங்காளத்தில் 1855 ஃபஸ்ட்டு சணல் தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பாரம்பரியமாக ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த இடத்துல பாரம்பரியமாக ஏற்றுமதி செய்யப்படுது. உலக அளவில் கச்சா சணல் மற்றும் சணல் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். உலக அளவில் கச்சா சணல் மற்றும் சணல் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸ் இந்தியா தான். சணல் ஏற்றுமதியில் செகண்ட் பிளேஸ், உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸ், ஏற்றுமதியில் செகண்ட் பிளேஸில் இருக்குது இந்தியா. அதுக்கடுத்து பருத்தியும் நெசவு தொழிலும். பருத்தியும் நெசவு தொழிலும்ன்றது மிக பழமையான அதிக தொழிலாளர்களை கொண்ட ஒரு தொழில். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பருத்தி மற்றும் நெசவு தொழில் மூலம் 4% உற்பத்தியும் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20% உற்பத்தியும் செய்யப்படுகிறது. ஏற்றுமதி வருவாயில் 1/3 பருத்தி மற்றும் நெசவு தொழிலிலிருந்து கிடைக்கிறது. 1818 குளோஸ்டர் துறைமுக நகர் கொல்கத்தா. 1918 குளோஸ்டர் துறைமுக நகர் கொல்கத்தாவில் ஃபஸ்ட்டு தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஆனால் இது அந்தளவுக்கு சிறப்பாக இயங்கலை. அதுக்கப்புறமா 1854 மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி, மும்பையின் ஸ்பின்னிங் அண்டு வின்னிங் கோ, மும்பை KGN டேஃபர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. KGN டேஃபர் என்பவரால் மும்பை ஸ்பின்னிங் அண்டு வின்னிங் கோ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. எப்போ 1854. அதுக்கடுத்து சர்க்கரை தொழில். சர்க்கரை தொழில் பருத்திக்கு அடுத்தபடியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தொழில் தான். உலக அளவில் இந்தியா பெரிய அளவில் உற்பத்தி செய்கிறது. உலக அளவில் இந்தியா சர்க்கரையை பெரிய அளவில் உற்பத்தி செய்கிறது. இந்தியாவில் மகாராஷ்டிரா மட்டுமே 1/3 உற்பத்தி செய்கிறது. இந்தியாவில் மகாராஷ்டிரா மட்டுமே 1/3 சர்க்கரையை உற்பத்தி செய்கிறது. மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். அதுக்கடுத்து உரத்தொழில். உரத்தொழிலில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழிலானது உலகில் 3வது பெரிய தொழிலாகும். நெக்ஸ்ட்டு காகித தொழில். காகித தொழிலில் 1812 சொரம்பூர் வங்காளத்தில் இருக்குது. சொரம்பூர் வங்காளத்தில் இருக்க இயந்திரத்தால் செய்யப்பட்ட ஆலை. 1812 சொரம்பூர் வங்காளத்தில் இயந்திரத்தால் செய்யப்பட்ட காகித ஆலை ஒன்று இருக்குது. உலக பட்டியலில் 15வது இடத்துல காகித தொழிலில் இந்தியா இருக்குது. அதுக்கடுத்து பட்டுத்தொழில். பட்டுத்தொழில் உலக அளவில் 2ஆம் இடம். எது? உலக அளவில் 2ஆம் இடத்துல இந்தியா இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் சீனா இருக்குது. 2ஆம் இடம் 16%ஓட 2ஆம் இடத்துல இருக்குது. 5 வகையான பட்டு உற்பத்தி இருக்குது. மல்பெரி பட்டு, வெப்பமண்டல டசரப்பட்டு, ஒக் டசர் பட்டு, பட்டு ஏரி, முகா பட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான பட்டு இருக்குது. அதுக்கடுத்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. ஃபஸ்ட்டு எண்ணெய் கிணறு எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1889 டீக்பாய் அஸ்ஸாம்ன்ற இடத்துல டீக்பாய் என்ற இடத்துல தான் ஃபஸ்ட்டு எண்ணெய் கிணறு வெட்டினாங்க. 1956 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGC உருவாக்கப்பட்டது. 1956 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGC உருவாக்கப்பட்டது. எந்த இடத்துலலாம் டெஹ்ராடூன், உத்தரகாண்டில் இருக்க டெஹ்ராடூனில் தான் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் உருவாக்கப்பட்டது. சிறிய அளவிலான தொழிற்சாலைகள். சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் மூலமாக வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்படுகிறது, வேலையில்லா திண்டாட்டம் குறையப்படுகிறது. அதே மாதிரி இது பெரும்பாலும் பின்தங்கிய மற்றும் கிராமப்புற பகுதிகளில் அமைவதால் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படுகிறது. இதிலிருந்து வரும் வருமானம் ஒரே குடும்பத்தை சேராமல் பல குடும்பங்களுக்கு சேருகிறது. உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில் உதவி செய்கிறது. மூலதனத்தோட தேவை குறைவு, அதாவது மூலதன முதலீட்டு தேவை குறைவு. அதிநவீன இயந்திரங்கள் இதற்கு தேவைப்படுவதில்லை. பெரிய நிறுவனங்களுக்கு துணை நிற்கிறது. தொழில் முனைவோர் வர்க்கம் உருவாக சிறு தொழில் நிறுவனங்கள் உதவி செய்கிறது. மக்கள் சுய வேலைவாய்ப்பு மற்றும் தற்சார்பு நிலையை அடைய உதவி செய்கிறது. தனிநபர் வருமானம் அதிகரிக்க சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் உதவி செய்கின்றன. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உற்பத்தியை பேஸ் பண்ணி, இன்னொன்று சேவையை பேஸ் பண்ணி. உற்பத்தியை பேஸ் பண்ணி 3ஆக பிரிக்கப்படுகின்றன. குறு உற்பத்தி நிறுவனம், சிறு உற்பத்தி நிறுவனம், நடுத்தர உற்பத்தி நிறுவனம். குறு உற்பத்தி நிறுவனம் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். குறு உற்பத்தி நிறுவனத்துக்கு 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு உற்பத்தி நிறுவனத்திற்கு 25 லட்சத்திற்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். நடுத்தர உற்பத்தி நிறுவனத்திற்கு 5 கோடிக்கு அதிகமாகவும் 10 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும்.
குறு உற்பத்தி நிறுவனம் 25 லட்சத்திற்கு மிகாமல், சிறு உற்பத்தி நிறுவனம் 25 லட்சத்திற்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். நடுத்தர உற்பத்தி நிறுவனம் 5 கோடிக்கு அதிகமாகவும் 10 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். சேவையை பேஸ் பண்ணி அதேமாரி 3ஆக பிரிக்கலாம். குறு சேவை நிறுவனம், சிறு சேவை நிறுவனம், நடுத்தர சேவை நிறுவனம். குறு சேவை நிறுவனம் 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு சேவை நிறுவனம் 10 லட்சத்திற்கு அதிகமாகவும் 2 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். நடுத்தர சேவை நிறுவனம் 2 கோடியை விட அதிகமாகவும் 5 கோடி மிகாமலும் இருக்க வேண்டும். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள். அரசாங்கத்தின் பங்கு பெரும்பான்மையாக பொதுத்துறை வங்கி பெற்றுள்ளது. SBI பாரத் ஸ்டேட் வங்கி அரசு 58.60% பங்கு கொண்டுள்ளது. கவர்மெண்ட் 58.60% பங்கு பெற்றுள்ளது SBI. பொதுத்துறை வங்கி 2 வகையை பிரிக்கலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, மாநில வங்கி மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனம் சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கி நிறுவனங்களை அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது. பொதுத்துறை பங்குகளை விற்கும்போது அரசு பங்குகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு காரணம் தனியார் மயமாக்கல். தனியார் துறை வங்கிகள் தனியார் நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. பொதுத்துறை 27 இருக்கு, தனியார் வங்கி 22 இருக்கு. தலைமை வங்கி RBI ரிசர்வ் பேங்க். SFB சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கான உரிமை வழங்குதல். வங்கிகள் தேசியமயமாக்கப்படல். ஜூலை 19, 1969 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. 14 வங்கிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா வங்கி, மத்திய வங்கி, தேனா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, சிண்டிகேட் வங்கி, யூனியன் வங்கி, யுனைடெட் வங்கி, யூகோ வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா. 14 வங்கிகள். அலகாபாத், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா, மத்திய, தேனா, இந்தியன், இந்தியன் ஓவர்சீஸ், பஞ்சாப் நேஷனல், சிண்டிகேட், யூனியன், யுனைடெட், யூகோ, பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 14 வங்கிகளும் 1969 ஜூலை 19 தேசியமயமாக்கப்பட்டது. 1980 ஏப்ரல் 15 200 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி. ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி என்ற 6 வங்கிகள் ஏப்ரல் 1980 ஏப்ரல் 15 தேசியமயமாக்கப்பட்டன. 5 ஆண்டு திட்டம் 5 year plans. பொருளாதார திட்டமிடல் தான் 5 ஆண்டு திட்டம். ரஷ்யாவிலிருந்து மேற்கொள்ளப்பட்டது, அதாவது ரஷ்யாவிலிருந்து இருக்கப்படுது. இந்தியாவில் 12 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 12வது திட்டம் தான் இருதின திட்டம். இது 2012 to 2017 வரைக்கும் இருந்தது. 5 ஆண்டு திட்டத்தை நிறுத்திவிட்டு அதற்கு பதில் நிதி ஆயோக் மூலம் திட்டமிடுதல் மேற்கொள்ளப்பட்டது. ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம். ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் 1951 to 1956. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதை ஹாரட் டாமர் மாதிரி அடிப்படையை கொண்டு உருவாக்கப்படுது. ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் ஹாரட் டாமர் மாதிரி அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுது. இதோட நோக்கம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. 3.6% வளர்ச்சி இவங்க ஃபிக்ஸ் பண்ண இலக்கை விட அதிகமாகவே வெற்றி பெற்றது. செகண்ட் 5 ஆண்டு திட்டம், அதாவது செகண்ட் 5 year பிளான் 1956 to 1961 தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இது PC மஹலனோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. செகண்ட் 5 year பிளான் PC மஹலனோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இதோட நோக்கம் தொழில் முன்னேற்றம். 4.1% வளர்ச்சி. 4.1% வளர்ச்சி. இந்த PC மஹலனோபிஸ் என்பவர் புள்ளியியலின் தந்தை. புள்ளியியலின் தந்தை யார்? PC மஹலனோபிஸ். தேர்ட் 5 year பிளான், அதாவது 3வது 5 ஆண்டு திட்டம் 1961 to 1966. இதை காட்கில் திட்டம் சொல்லுவாங்க. தேர்ட் 5 year பிளானை காட்கில் திட்டம் சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தது. சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் தான் இதோட நோக்கமாக இருந்தது. அடுத்து 1966 to 1969 வரைக்கும் திட்ட விடுமுறை காலமாக இருந்தது. எதுக்குன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போர் இருந்திருக்கும். 3வது திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஓராண்டு திட்டம் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 4வது 5 ஆண்டு திட்டம் ஃபோர்த் 5 year பிளான் 1969 to 1974. இது நிலையான வளர்ச்சி தற்சார்பு நிலையை அடைய வேணும்னு சொல்லிட்டு தான் இதோட
நோக்கமாக இருந்துச்சு. இதோட இலக்கு வந்து 5.7, ஆனால் வளர்ச்சி வந்து 3.3 தான் இருந்தது. 4th 5 இயர் பிளான் வந்து தோல்வி அடைந்தது. அதுக்கப்புறம் 5th 5 இயர் பிளான் 1974 to 1979 வேளாண் மற்றும் சுரங்கத்தொழில் முக்கியத்துவமாக இருந்தது. 4.8% வளர்ச்சி. இதை டிபி தார் மாதிரியை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது. 1978 கைவிடப்பட்டது. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கைவிடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1978 to 1979 சுழல் திட்டம் ஒரு வருஷம்தான் இருந்தது. 1980 to 1985 6வது 5ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை சார்பு. இதை கருவி அட்டாவோ சொல்லுவாங்க. 6வது 5ஆண்டு திட்டத்தை கருவி அட்டாவோ சொல்லுவாங்க. முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது 6வது 5 இயர் பிளான் 5.8%, அதாவது 5.7% வளர்ச்சி. 7வது 5ஆண்டு திட்டம் 1985 to 1990 ராஜீவ்காந்தி ஆட்சியில் இருக்கிறப்போ இதோட நோக்கம் வந்து தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு. 7th 5 இயர் பிளான் வந்து தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்தது. இதோட வளர்ச்சி வந்து 6.0. ஆண்டு திட்டங்கள் 1990 to 1991 மற்றும் 1991 to 92 ஓராண்டு திட்டங்கள். 90 91, 91 to 92 ஓராண்டு திட்டங்கள். அதுக்கப்புறம் 8வது 5 இயர் பிளான் வந்து 92 to 97 போட்டாங்க. அதாவது 1992 to 1997 போட்டாங்க. இது வந்து புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியது. இதோட வளர்ச்சி வந்து 6.8%. 9வது 5ஆண்டு திட்டம் 1997 to 2002 சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி திட்டம் 5.6% வளர்ச்சி. 10வது 5ஆண்டு திட்டம் 2002 to 2007 தலா வருவாயை 2 மடங்காக மாற்ற வேண்டும் என்றதான் இதோட நோக்கம். 2012 வறுமையை 15ஆக குறைக்க வேணும்னு சொல்லிட்டு 2002 to 2007 10வது 5ஆண்டு திட்டத்தில் குறிக்கோள் வைத்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 11வது 5ஆண்டு திட்டம் 2007 to 2012 விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இருந்தது. 12வது 5ஆண்டு திட்டம் 2012 to 2017 இதுலேயும் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இருந்தது. 8% வளர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் மறுபடியும் இயர்ஸை பேஸ் பண்ணி, அதாவது ஆண்டை பேஸ் பண்ணி 5 இயர் பிளான்ஸ் பார்த்தலாம். 1951 to 1956 ஃபர்ஸ்ட் 5ஆண்டு திட்டம். 1956 to 1961 2வது 5ஆண்டு திட்டம். 1961 to 1966 3வது 5ஆண்டு திட்டம். 1966 to 1969 திட்ட விடுமுறை காலம். 1969 to 1974 4வது 5ஆண்டு திட்டம். 1974 to 79 5வது 5ஆண்டு திட்டம். 1978 to 1979 சுழல் திட்டம். 5வது 5ஆண்டு திட்டம் ஓராண்டுக்கு முன்பே 1978 கைவிடப்பட்டது. அதற்கு பிறகு சுழல் திட்டம் 1978 to 1979. 1980 to 1985 6வது 5ஆண்டு திட்டம். 1985 to 1990 7வது 5ஆண்டு திட்டம். ஓராண்டு திட்டம் 2 முறை இருந்தது. எப்போ போகிறோம்? 1990 to 1991, 1991 to 1992 இரு ஓராண்டு திட்டங்கள். 1992 to 1997 8வது 5ஆண்டு திட்டம். 1997 to 2002 9வது 5ஆண்டு திட்டம். 2002 to 2007 10வது 5ஆண்டு திட்டம். 2007 to 2012 11வது 5ஆண்டு திட்டம். 2012 to 2017 12வது 5ஆண்டு திட்டம். அதற்கு பிறகு 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி போன லெசனில் மனித வளர்ச்சியை கணக்கிடுவதற்கு ஒரு 3 முறை பார்த்தோம்ல. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு, செயல்திறன் குறியீடு, HDI PQLA எல்லாம் பார்த்தோம்ல. அதோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மனித மேம்பாட்டு குறியீடு HDI. இதை வந்து மஹபுல் உல் ஹக் இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர் மற்றும் அமர்த்திய குமாரா சென் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 1990 கண்டுபிடிச்சாங்க, மேம்படுத்துனாங்க. இதை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கழகம், அதாவது ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் வந்து இதனை வெளியிட்டது. எப்போ? 1990 இதனை வெளியிட்டது. இதை எதெல்லாம் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, வாழ்நாள், கல்வி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இது 3த்தையும் அடிப்படையாக பேஸ் பண்ணி தான் இதை எடுக்கிறாங்க. இதோட பரிமாண குறியீடு என்னென்னா, உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. 1980 to 2001 வரைக்குமே முன்னேறியுள்ளது. 1980 0.302 தான்
ஹெச்டிஐயோட குறியீடாக இருந்தது. 2011 அப்புறமா 0.472 உயர்ந்துள்ளது. 2016 இந்தியா 133வது இடத்தில் நடுத்தர அளவில் உள்ளது. மனித மேம்பாட்டு குறியீடில் 2016 இந்தியா 131வது இடத்தில் நடுத்தர அமைப்பில் உள்ளது. இந்த மனித வள குறியீடு, அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு முக்கிய அம்சங்களெல்லாம் புறங்கணித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்வச் குஹா கூறியிருக்கிறார். மனித மேம்பாட்டு குறியீடில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் இருக்க நாடுகள் பார்த்திங்கன்னா நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. செயல்திறன் குறியீட்டு, அதாவது செயல்திறன் குறியீடு PQLI டி மோரிஸ் உருவாக்கினார். இதை எதை பேஸ் பண்ணி கணக்கெடுப்பாங்கன்னா எதிர்பார்ப்பு ஆய்வுக்காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம், இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இதை கணக்கெடுப்பாங்க. இது 1லேருந்து 100 வரைக்குமே இருக்கும். 1னா மோசமான செயல்பாடு, 100னா மிக சிறப்பான செயல்பாடு. 1973 ஸ்வீடன் நாடு எதிர்பார்க்கப்படும் ஆயுள் காலம் 100ஐ விட, அதாவது 100ஐ பெற்று சிறப்பாக உள்ளது என்ற இடத்தை பெற்றுள்ளது. அதே போல் 1960 கயனாவில் இருக்க பிசாவோ என்ற நாடு 1 என்ற இடத்தை பெற்று மோசமாக உள்ளது என்ற இடத்தை பெற்றது. HDIயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது, உடல் மற்றும் பணம் சார்ந்தது. PQLIயில் வருமானம் சேர்க்கப்படவில்லை, உடல் மட்டுமே சார்ந்தது, பணம் இதில் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இனி அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.